ஹாய். ஹீலிங் பேட்சோடைய இந்த காணொளி கடந்த காணொளியினுடைய தொடர்ச்சி. கடந்த காணொளியில நம்ம கிராஸ்பிங் தி பீகாக் டெயில்னுடைய துவக்க நிலையை பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி ஓப்பனிங் ஸ்டான்ஸ் எப்படி நிற்கிறது, அதிலிருந்து ஓப்பனிங் ஃபார்முக்கு எப்படி போகிறது, அதுக்கப்புறம் இந்த கிராஸ்பிங் தி பீகாக் டெயில் இதனுடைய துவக்க நிலை வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 2 மூவ்மெண்ட்டையும் செஞ்சிருவோம். செஞ்சுட்டு அடுத்து இன்னைக்கு காணொளிக்கு போவோம். வணக்கம், நான் தமிழரசு, தாய்ச்சி பயிற்சியாளர். செய்த அந்த கடந்த 2 காணொளியினுடைய துவக்க நிலையிலிருந்து செய்வோம். முதல்ல வணக்கம் வச்சோம். கால்களை பிரித்து தோள்பட்டை அளவுக்கு வச்சு நின்னோம். கால்கள் மூட்டு மடங்கி, இந்த குவா முன் தள்ளி, மார்பு இறங்கி, தாடை இறங்கி, கண்கள் சிறிது இறங்கி நேர பார்த்து தோள்பட்டை அனைத்தும் தளர்ச்சியா வச்சு நின்னோம். இதுக்கு அடுத்து இதுல இருந்து இந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட், இந்த கைகளை மேல் உயர்த்தி கீழே இறக்கியிருக்கோம். நம்முடைய ஆற்றலுடைய உடல் ஆற்றல் இல்லாமல் இயல்பா காற்றுல மேல போய் எல்போ டிராப் ஆகி கீழே இறக்கியிருக்கோம். இதுக்கு அடுத்தது இந்த கைகளை எல்போவை, இடது கை எல்போவை இப்படி திருப்பியும், வலது கை எல்போவை இப்படி திருப்பியும், கால்களை 45 டிகிரி திருப்பி, இதுதான் போன வீடியோவில் நம்ம செய்தது. இங்கிருந்து ஒரு அரை வட்ட நிலை போடும் பொழுது எடை கொஞ்சம் கொஞ்சமா வலது காலுக்கு வரும். வந்த பிறகு இந்த காலை தூக்கி முன் வைத்து, கைகள் பாருங்க, என்னுடைய இடது கை என்னை பார்த்தும் வலது கை வெளிப்புறம் பார்த்து இருக்கு. இப்போ அப்படியே வெயிட் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது எடை. இப்போ என்னுடைய இடது காலுக்கு மொத்த இடையும் வந்துட்டது. இப்போ என்ன செய்யணும், இது வரைக்கும் தான் போன காணொளியில பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிராஸ்பிங் தி பீகாக் டெயிலினுடைய அடுத்த நிலை எப்படி முடியும்னா, அதாவது இந்த இடத்துல ஒரு மயில் இருக்கு. இந்த மயிலை நீங்க வருடிக்கிட்டே வந்து அதனுடைய வாலை பிடிக்கிறீங்க. அப்படி கற்பனை பண்ணிக்கிங்க. இங்க இருக்கக்கூடிய மயிலை கழுத்துல இருந்து இப்படி தடவிக்கிட்டே வந்து வாலை பிடிக்கிறீங்க. அப்படி ஒரு கற்பனை பண்ணி இந்த பக்கத்துல இருக்க மயிலை இப்ப நம்ம தடவ போறோம். இந்த கைகளை நம்ம பிரிக்கிறோம். பிரித்து ஒரு மயிலை தடவிக்கிட்டே போய் அதனுடைய இறகை பிடிக்கிறோம். இப்படி திரும்பும் போது இந்த கால்கள், கை பிரியும் பொழுது இந்த கால் இருக்குல்லையா, இது வலது காலினுடைய பாதம் இப்படி இருந்தது, இப்போ இப்படி திரும்புது. நல்லா பாருங்க, நம்ம இந்த நிலையில இருந்தோம். இதுல இருந்து பிரிக்கும் போது கைய மயில வருடிக்கிட்டே போறோம். இப்போ இந்த கால் அப்படி திரும்புது. நம்ம அந்த வால் கிட்ட கை இருக்கு, இந்த கை இங்க இருக்கு, இந்த மூட்டு லேசா மடங்கி வெளிப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துலதான் எடை இருக்கு. நாம இந்த திசையில பார்க்கிறோம், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ இதுதான் கிராஸ்பிங் தி பீகாக் டெயிலினுடைய இறுதி நிலை. இதுதான் கிராஸ்பிங் தி பீகாக் டெயில். இங்க இருந்து தடவிட்டு வந்து அந்த டெயில பிடிக்கிறோம். இப்போ இத முழு அசைவா இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்னு பாருங்க. இந்த நிலையில இருக்கும். இந்த நிலையில இருக்கும். இதுதான் கிராஸ்பிங் தி பீகாக் டெயில். இப்போ நம்ம துவக்கத்துல இருந்து இந்த கிராஸ்பிங் தி பீகாக் டெயில் வரைக்கும் தொடர்ந்து பழகலாம். இதனுடைய அடுத்த ஃபார்முடைய துவக்க நிலைக்கு அடுத்த காணொளியில நம்ம செய்யலாம். அதுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.